ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க. இன்னைக்கு நம்ம வீடியோவிலே ஒரு ஆகச்சிறந்த லாயர் அட்வொகேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. பார்த்துலாமா? வக்கீலையா, என்ன சொன்ன? இல்லையா, இன்னொரு தடவை. வக்கீலையா, இன்னொரு தடவை. வக்கீலையா, இன்னொரு தடவை. வக்கீலையா, 40 ரூபா கொடுத்தா போதும், 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. நம்ம லாயர் தானா அப்படின்னு நம்ம நினைக்கிறது மற்றவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். தெரியுது, நீ மூடு. அதாவது நம்மளும் படிப்போம், வெள்ளை சட்டை போடுவோம், கூட்ட போடுவோம், ஆர்டிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் மற்றவங்க நம்மளை வக்கீல் சொல்லும் போது தான் ஒரு தனிப்பட்ட ஃபீல் வரும். அந்த சந்தோஷம்லாம் லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சட்டத்தை ஒழுங்காக படிப்போம், நல்லபடியாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம், நல்ல விஷயத்த செய்வோம், கெட்ட விஷயத்த செய்யாமல் முழுக்க முழுக்க தவிர்ப்போம். இதுதான் லாயரோட கடமை. கரெக்ட். போன வருஷம் இந்த வருஷம் நான் என்ன நினச்சேன், பொன்னாமரம் தான் நினச்சேன். கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் நினச்சி கூட பார்க்கலையே. எப்படியோ அந்த எடிட்டருக்கு ஒரு வணக்கம். நம்மளுக்கு எடிட்டிங் வராது. என்னடி சொல்ற? தயிர் ஏன் வெள்ளையா இருக்கு தெரியுமா? சரி, ஏன் வெள்ளையா இருக்கு? ஆமாளா, ஏன்னா அதத்தான் துவைக்கிறாங்களே. தளபதி 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 நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. நீங்க கீழே டைப் பண்ணி போறதாண்டா தப்பா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு நல்ல மனுஷனை இப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. முகப்படுத்திக்கங்க. என் பேரு பிரகாஷ். எல்லாரும் என்ன பானு பிரகாஷ் தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நான் பானுப்பிரியாவோட தீவிர ரசிகன். என் வண்டி கூட பானுப்பிரியா தான் பேர் வச்சிருக்கேன். அந்த பேர்ல தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா கூட அப்படியே சாட்சாத் பானுப்பிரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. போப்போ இன்ஜின் ஆயில் லீக் அது தொடச்சு விட்டு வண்டியில ஏறு. டார்க் காமெடி. நம்ம விஜய் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறான். இவன் ஒரு சின்ன குட்டியா இருக்கும்போது எப்படியோ இவனோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு ஹைவேக்கு போயிட்டான். வண்டி வேகமா போற இடத்துல இவன் மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தான். அப்பந்தான் நம்மளோட பிரின்ஸ் ப்ரோ பார்த்துட்டு உடனே இவனை ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மாசமா இவனை அவரோட வீட்டுல வச்சுதான் வளர்த்தாரு. இவன் நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்பவே பாசமா இருப்பான். ஆனா இவனை போய் எல்லாரும் கறிக்காக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய நம்மளோட காப்பகத்துக்கே கொண்டு வந்து பெர்மனண்டா விட்டுட்டாரு. அதுல இருந்து நம்ம விஜய் நம்ம காப்பகத்தோட பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிட்டான். இது வந்து ஹேட்டர்ஸ் பண்ண வேலை தான். எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர் பாவம் இல்லை. அப்பெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. அப்படி வா. என்னங்கடி இன்னில பாடிக்கிட்டு தலைமை எங்க ஆளு. எதிர்பார்க்கல இந்த பாட்டை நான் அப்போ கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ கேட்கும்போதுதான் எங்கேயோ வெடிக்குது. தலைவர் தாக்கப்பட்டார். எப்படியோ ஒரு வழியாக வீடியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் காமெடி இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்க்க வேண்டியது உங்கள் கட்டாயம், போட வேண்டியது என்னோட கட்டாயம். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க.